ஓ, அது எல்லோர் பிள்ளைகளிடம் அந்த மனநிலை இருப்பது குறைவு, நித்யாவிடம் அது இருப்பது உண்மையில வரவேற்கத்தக்கது. அப்பா அம்மாவுடைய விருப்பங்களையும் நாங்களும் ஒரு அளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு நீங்கள் இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் நித்யா. உண்மையில உறவுகள், நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நித்யாவின் பக்கங்களை வாழ்த்தி மகிழலாம். இள வயதில் உயர்தரத்தில் அதிக புள்ளிகளை, விசேட புள்ளிகளை பெற்று எங்களுக்கு ஒரு சிறப்பினை தந்திருக்கின்ற அவரை நாங்களும் வாழ்த்தி மகிழ்வோம். உண்மையில பாராட்டுக்குரிய விடயங்கள் அவருடைய கடின உழைப்பு. நித்யானுடைய எல்லா பாடங்களிலும் அவர் 15 புள்ளிகளுக்கு 15 எடுத்தமையினால் தான் இவற்றை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. உறவுகளை நாங்கள் அழைத்துக் கொண்டு நித்யா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு மேலும் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சாந்தினி. வணக்கம். வாருங்க நேவிஸ் பிலிப் அவர்களை. வணக்கம். வாருங்க. வணக்கம். உங்களுக்கு நன்றிகள். வணக்கம். இந்த நேரத்திலே ஜெர்மனியில முடித்து விட்டது. எங்களுடைய பகுதியில் 28ஆம் தேதி தான் அந்த வர்க்கான் சொல்லுவாங்க. நீங்க அந்த திசையில இருந்து யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு தெளிவாக்குற ஒரு இதுதான் இவர் இப்ப எடுத்திருக்கிறார். என்னுடைய பேத்தியரால் இந்த டொன் போஸ்கோவிலும் இங்க படிச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கும் 18 வயசு. இந்த 27ஆம் தேதி அவரும் அந்த சோதனை பங்கு வர போகிறார். என்னுடைய பேரனும் அவருக்கும் 18 வயசு. ஒரு பேரனுக்கு இன்னொரு 2 பேத்தினர், 3 பேர் இந்த வருஷம் வாக்கெடுக்கிறார்கள். அந்த சோதனை போகிறார்கள். அவர்களுக்கு ஜெர்மனியிலிருந்து முடிந்து விட்டது என்று சொல்லிதான் தொடங்க போகிறது. அதாவது அம்மா உங்களை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். உங்களை நித்யா உங்களை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த வயசுல அதுவும் 17 வயசுல நீங்க இந்த சோதனையில ஒரு சிறப்பான சித்தி விட்டு நீங்க வந்ததை கேட்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்களை வாழ்த்து வேணும். அதே போல உங்களை வாழ்த்துவேன். உங்களுடைய சிறந்த எதிர்காலம். நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்களோ அந்த சிறப்பான அந்த உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் வாழ்த்திக் கொள்ள வேணுமா. என்னுடைய பேரப்பிள்ளைகள் கொண்டாகவே நான் உங்களை நினைக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலேயே தமிழ் மக்கள் எல்லா இடத்துலையும் கூட சோழ போக மாட்டார்கள். ஆகவே நீங்கள் டொன் போஸ்கோவில படித்தால் ஒழுக்கத்திலையும் நீங்கள் சிறந்து வளர்ந்து இருக்கிறது நினைக்கிறேன். அந்த படிக்கும் போது ஒழுக்கம், அந்த ஆன்மீகம் ஒழுக்கம் எல்லாம் அந்த பாடசாலையில் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டு இருக்கும். எல்லாருக்கும் பேசி அப்படித்தான் ஆங்கில படிச்சு கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த டொன் போஸ்கோ சொன்னது அந்த ஒரு பாரதஸ்மாருடைய அந்த ஒரு உழைப்பில உருவாகின ஒரு அந்த சபைதான் அது. டொன் போஸ்கோ சொல்றது உருவாகின ஒரு சபைதான். அவர்கள் அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கிற ஒரு பயிற்சியை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே நீங்க அந்த பாடசாலையில கட்டிவிட்டா உங்களோட உள்ளங்கள் திடம் பெற்றிருக்கும். உங்களோட உள்ளத்துல ஒரு உறுதி இருந்ததால்தான் நீங்க இப்ப இதை நீங்க இந்த பரிசை கட்டி இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கும் உங்களை ஊக்குவித்த உங்களுடைய பெற்றோருக்கும் வாழ்த்து கொள்கிறேன். நீங்க சொல்ல அந்த புள்ளியை நான் அடிப்படை தராதரம்னு சொல்லும் போது இங்க என்ன மாதிரி எனக்கு தெரியல. நீங்க சியோகமா 8 எடுத்திருக்கிறீங்க. 8 நான் சாதிச்சு பார்க்கிறேன். நன்றி நேவிஸ் பிலிப் அவர்களே. நான் இவருடைய இன்னொரு சிறப்பினை இதுல பதிகிறேன். பரீட்சை எடுத்துட்டு இவருக்கு ரிசல்ட் கிடைச்ச உடனே ஆர்ப்பாட்ட பண்ணல அவ்வளவாக. ஏனென்று கேட்டால் மற்ற பிள்ளைகள், குறைவாக எடுத்த பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தை தனக்குள் இருக்கிறதால இவ ஆர்ப்பாட்டம் கத்தியோ மகிழ்ச்சியோ தன்னை மகிழ்ச்சியை கூடி ஆர்ப்பாட்டமாக செய்யவில்லை. அது ஒரு இவரில் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்று நான் பார்த்தேன். சொல்லுவார்கள் அந்த படிப்பவர்கள் சிதற மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். என்ன மாட்டார்கள் சொல்லுவார்கள். அதற்கு அடக்க குணம் இருக்கும். சிலர்தான் நான் படிச்சுட்டேன், நான் படிச்சுட்டேன் அத்திரப்பட்டேன்னு சொல்லுவார்கள். இந்த உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் அந்த சிறந்து போக மாட்டாரு. ஆகவே பிள்ளைகள் படித்து பட்டங்கள் பெற்று என்னுடைய பிள்ளைகள் படிச்சு பட்டம் பெற்று திறமையான வேலையில் இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப அந்த படிப்பை சொல்லும்போது நாங்கள் அங்க இருந்து வந்து இந்த பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பிச்சோம், எவ்வளவு கஷ்டத்தோட அவர்கள் உணர்ந்து படிக்கிறதுன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். நாங்க கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சி கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னு சொல்றதா பிள்ளை. அந்த பிள்ளைகள் உணர்ந்து படிச்சு அவர்கள் அந்த பட்டம் பெறும்போது அந்த பெற்றெடுக்கிற மகிழ்ச்சி உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி தான். உண்மையிலேதான் என்னுடைய மூத்த மகன் பட்டம் வரும்போது ஸ்ட்ராஸ்பர்க்ல பட்டம் பெற்றார். என்னுடைய மூத்த மகன் அப்ப அவர் பட்டம் பெற்ற போது அவர் படிச்சு கொண்டு வேலை செய்தார். ஒரு ஹோட்டல்ல என்ன வேலை செய்தார்? பீங்காங்கோப்பு சொல்லுவாங்க. பீங்காங்கோப்பு வேலை செய்து படிச்சு பட்டம் பெற்ற நேரத்தில் அந்த பட்டமளிப்பு கூட அந்த ஹோட்டல்ல தான் நடந்தது. அவர் பட்டமளித்த அந்த பட்டமளிப்பு விழா அவருக்கு அந்த ஹோட்டல்ல நடந்த போது
அங்குள்ளவர்கள் அவரை எப்படி வாழ்த்தினார்கள் தெரியுமா? எங்களுடைய ஹோட்டல்ல வேலை செய்துட்டு இவ்வளவு திறமையான எங்களோட ஹோட்டல்ல வேலை செய்துட்டு படிச்சு பட்டம் பெற்று எங்களுடைய ஹோட்டல்ல எங்களுக்கு இந்த பட்டமளிப்பு நாங்கள் சந்தோஷப்படுவோம் அவர்கள் வாழ்க்கிறார்கள். அப்படி ஒருத்தர் வாழ்த்தும் போது அவர்களுக்கு மதிப்பு அதெல்லாம் ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது உங்களுக்கு நாங்கள் இந்த பாவத்துல நீங்க ஆடம்பரமா நீங்கள் பழக்கா நீங்க வெளிப்படுத்த என்றாலும் சாந்தினி அவர்கள் உங்களை எடுத்துக்கொண்டு வந்து எல்லோருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களமா உங்களுக்கு தலையை வாழ்த்து நிறைந்த ஆசை உங்களுக்கு எங்கும் கிடைக்கும். நீங்கள் சிறந்த நினைப்பீங்க சொல்லி சாந்தினி உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் முக்கியமானவர்கள் எடுத்துக்கொண்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா? நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி நேவிஸ்வர்களே, நன்றி. வணக்கம் சாந்தினி. வணக்கம் தியானரசன் அவர்களே, வணக்கம் தர்ஷினி சண்முகநாதன். வணக்கம் நித்யா ரவீந்திரன். வணக்கம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நான் உரையாசியுடன் வாழ்த்திக் கொள்கின்றேன். எல்லாரும் எங்களோட பிள்ளைகள், எங்களோட தமிழ் பிள்ளைகள் மிக கெட்டித்தனமாக படித்து நல்ல மேல் நோக்கி வருகிறார்கள் என்பது மிக சந்தோஷம். நீங்களும் இந்த இளவயதில் சிறப்பாக உங்களோட பரீட்சையை படித்து கவனமாக படித்து அந்த முன்னேற்றமாக வந்து ஒரு டாக்டருக்குரிய மெடிசனுக்கு போடக்கூடிய துறையில் நீங்கள் வருவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட பெற்றோருக்கும் நாங்கள் நன்றிங்கிறோம். பெற்றோரும் சந்தோஷப்படுவார்கள். நாங்கள் இந்த பாமத்தில் நீங்கள் வந்ததுனால் நாங்களும் சந்தோஷப்படுகின்றோம். உங்களுடைய நீங்கள் தொடர்ந்து கவனமாக படிக்க வேண்டும். மிக கஷ்டமான துறை அது. எனக்கு எனதுக்கு கஷ்டங்கள் பொறுமைகள் இருக்கின்ற அந்த பொறுமை இருக்கிறது. அதனால படித்து நீங்கள் முன்னோரணும். கடைசி வரை நீங்கள் அந்த 7 வருஷம் படிக்க வேண்டி வரும். தொடர்ந்து படிக்கிறேன்னா 12 வருஷம் படிக்கலாம். படித்து நீங்கள் முன்னேற கவனமாக படித்து முன்னேறுங்கள். நான் எங்களோட ரியாசுடன் வாழ்த்துகிறேன். வானிலையை கொண்டு வந்த சாந்தினி துரியரங்கன் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் சாந்தினி. மன்னி போல நான் வரலாம். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. உண்மையிலேயே கிராமக்குள்ள இப்படி வரும்பொழுது நீங்களும் அதை கொண்டு வந்தபடியா தான் எல்லாருக்கும் அறிமுகமாகவும் இருந்தது. ஒரு 6-7 வருடங்களுக்கு முதல் இந்த எங்களோட சொல்லி அதில் ஒரு தமிழ் பிள்ளையும் ஜெர்மன் பிள்ளையும் தான் முதலாவது வந்தார்கள். அவர்களையெல்லாம் 2 வருடம் இந்தியாவுக்கு அனுப்பியும் எடுத்தவர்கள் அங்கே படிப்பிக்க சொல்லி. அப்படி என்றால் பார்த்தீங்களா, தனக்கு இந்த இடம் விட போக விருப்பம், இந்த தூர இடத்துக்கு படிக்க போக வேண்டாம். உண்மையிலேயே சில பிள்ளைகளுக்கு தங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட இருக்கணும் அப்படின்றதான் விருப்பம். சிறப்பான வாழ்த்துக்கள் இந்தியா. தமிழ் பிள்ளைகளுக்கு அப்படி நீங்க முதலாவதா வரைக்கும் நீங்க பார்க்கவே தெரியுது. நீங்க அதாக பெருமைதான் கொள்ளையில அளவும் மூளை இருக்குதான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இதுல வந்து இப்படி அறிமுகப்படுத்தவங்க நாங்களும் அறியக்கூடியதா இருந்தாலும் அறியாம தெரிஞ்சிருக்காரு. சிறப்பு வாழ்த்துக்கள். இதை கொண்டு வந்து சாதனையாளர்கள் வாழ்த்துக்கள், போராட்டத்துக்கு நன்றி கூறி விட வருவேன். வீட்டு தந்தையிலவர்கள் நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மிக்க நன்றிகள். வணக்கம் சாந்தினி. நான் சிவமணி பன்னீர்செல்வம். வணக்கம் சிவமணி அக்கா, வாருங்கள். நித்யாருடைய பேட்டியை நேர்த்தியா கேட்டு வந்தேன். மிக சிறப்பு. ஆமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் கல்வியில தொடர்ந்து தமிழ்லையும் சிறப்பாக விளங்கி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர வேணும் என்று இறைவனையும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி, நன்றி சிவமணி. நித்யாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எங்கள் தமிழ் பிள்ளைகள் என்று சொன்ன உடனே எங்களுக்கும் ஒரு பெருமிதம் தான். எங்க ஒரு தமிழரை கண்டா, ஒரு பெருநாட்டவரோடு தமிழாக்களை கண்டா, இல்லை வேலை செய்யும் இடங்களோ இல்லை நாங்கள் போகும் இடங்களில் காணும் போது அவர்கள் தமிழில் கதைக்கும் போதே எங்களுக்கு ஒரு எங்கள் நாட்டு பிள்ளை என்றதில் ஒரு பெருமிதம் இருக்கிறது. இன்னும் சிறப்பாக நீங்கள் சித்தியை அடைந்திருக்கிறீர்கள். இன்னும் மேலும் நீங்கள் படித்து சிறந்த நிபுணராக டாக்டர் பட்டம் முடிஞ்சு பின் அங்கால தொடர்ந்து படிக்கலாம். தொடர்ந்து இதுகளை செய்து நாட்டுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் பெருமையை தேடிக் கொள்ள வேண்டும்.
இதில் எனது மகனும் 17 வயதில் தான் யூனிவர்சிட்டிக்கே சென்றவர். 2 வகுப்பு படிக்கவில்லை. அதையும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் இவவை சொல்லும் பொழுது. அப்படி ஒரு சிலர் வந்து ஆனால் அவர்கள் தாங்கள் படித்தது என்றது பெருமிதம் கொள்வதில்லை, சர்வசாதாரணமையே இருந்து கொள்வார்கள். அது பலரிடம் காண்பதில்லை. எங்களுக்கு ரிசல்ட் வர்ற அண்டு வந்த பிறகுதான் எங்களுக்கு கேட்க ஆவணி என்று ஒரு சொல்லில சொல்லி போட்டு வந்த பிறகு சர்வசாதாரணமாக சொன்னார்கள். பேர்ந்துதான் நாங்கள் அது இப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் தான் அதை ஆராய்ச்சி பண்ணுறோம். என்னடா எங்களுக்கு அதை அறிய வேண்டுமென்றதற்காக. அவர்களுக்கு அது சர்வசாதாரணம். அவர் படித்த பாடசாலையிலும் அவர்களுக்கு 2வதாக அவருக்கு இருந்தது. அந்த பாடசாலையை நான் அவர் தொடங்கும் போது அந்த பாடசாலை கூடாது என்று சொல்லி இந்த நாட்டில் உள்ளவர்கள் தமிழாக்கள் சொல்லினோம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு விட்ட நீங்கள் இது ஒரு கூடாத பள்ளிக்கூடம் என்று. ஆனா ஒரு 2 மாதத்திலேயே அவருடைய படிப்பித்த மாஸ்டர் சொல்லிவிட்டார், நீ வேற பள்ளிக்கூடம் போயிருக்கலாமே, நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த நீ என்று அவருடைய மாஸ்டர் கூடி சொன்னதாக மகன் வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், பெரிய பள்ளிக்கூடங்கள்ல போய் பலருடன் போட்டி போட வேண்டி இருக்கும். இப்ப நீங்க சின்ன பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் படிச்சு ஒரு நல்ல பேரு எடுத்து கொடுத்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காலத்தில் சிறப்பு வருமென்று எனது மகனுக்கு நான் சொன்ன அறிவுரை. அதே போல அந்த பள்ளிக்கூடம் இவர்கள் படித்து கொண்டு போகும்போது உயர்தர பாடசாலையும் கட்டி அதிலும் நல்ல ரிசல்ட் எடுத்து அந்த பாடசாலைக்கு பெருமை தேடி கொடுத்தவர்கள். இவர் மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு 3 தமிழ் பிள்ளைகளும் சேர்ந்திருந்தார்கள். அடுத்து தொடுத்து அவர்களை எல்லாம் அந்த பாடசாலையில் படங்களை போட்டு பெருமைப்படுத்தினார்கள். அதை போல நீங்களும் சிறப்பாக இன்னும் மேன்மேலும் படிக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு சாந்தினி அவர்களுக்கும் நன்றியை சொல்லி உங்களை சிறப்பாக கொண்டு அறிமுகப்படுத்தியதற்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி நல்லாவதி தில்லைத்தேவன் அவர்களே, மிக்க நன்றிகள். வணக்கம். வணக்கம் ஜெயமலர். வணக்கம் ஜெயமலர். வருங்க. வணக்கம். சாந்தினி அவர்களுக்கும் நித்யா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகளை சொல்லிக்கோ வணக்கத்தை கூறிக்கொண்டு நித்யா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமிதம் போதான் இருக்கு. தமிழண்ட ஒரு இதுல வரைக்கும் எல்லாருக்கும் அது ஒரு பெருமையா தான் இருக்கு. அவர் இன்னும் நல்ல உச்சம் தொட வேணும். கடைசி இப்ப 17 வயதுல எவ்வளவுன்னு சொன்னால் இனி அடுத்த போய் இன்னும் ஒரு உச்சத்தை தொடுவாருன்னு நினைக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்கள். அவருடைய பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள். அவருடைய ஊக்கங்கள் அதுகள் எல்லாம் இருந்தபடியே தான் வளர்த்துக்கு வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் என்ன முறையில படித்தார்ன்றது அவர் அவளங்க என்ன முறையில அவர் படித்திருந்தாருன்னு சொன்னா மற்ற பிள்ளைகளுக்கும் அது ஒரு நினைக்க உதவியாக இருக்கும். அவர் அந்த மனநம் செய்வது பாடமாக்குதல் இந்த மாதிரி படித்தவர் சிலவர் எழுதி படிக்கணும், சிலவர் மனதுக்குள்ள உடனே உள்வாங்கிக் கொள்றாங்களும் இருக்கணும், படிக்கும் போதே முழுவதையும் உள்வாங்கிக் கொள்றாங்களும் இருக்கணும். அவர் என்ன முறையில் அவர் படித்து இப்படி வந்தாருன்றதை சொன்னாருன்னா மற்ற பிள்ளைகளுக்கும் அது உதவியா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி நன்றி ஜெயமலர் அவர்களே, மிக்க நன்றிகள். நாங்கள் அறிவோம் நான் நித்யாவுடன் கடைசி இறுதியாக நித்யா இதுக்கு உடைய பதில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த உறவுகளை எடுத்துக்கொண்டு நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் பத்மினி அவர்களே. நித்யா ரவீந்திரன் அவர்களே, நாங்களும் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இப்படியான பெறுபவர்கள் கிடைத்தது. ஆனால் ஜெர்ம முறைகள் எங்களுக்கு தெரியாது தானே என்று அறிந்து கொண்டோம். நீங்களும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பத்மினி அவர்களே, மிக்க நன்றிகள். உறவுகளாக வாழ்த்தி மகிழ்ந்திருந்தார்கள். நிச்சயமாக மிக்க நன்றி. நித்யா, நான் வாழ்த்திய உறவுகள் பற்றி ஒரு வசனம் சொல்லுகிறேன். இவர்கள் எல்லோரும் இந்த பாமுகத்தில் தங்களது ஆற்றல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும். பிரான்ஸ் நாட்டிலிருந்து, சுவிஸ் நாட்டிலிருந்து, லண்டனிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து இணைந்திருந்தார். வாழ்த்தியவர் எல்லோரும் எல்லா நாடுகளிலிருந்து இணைந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த பாமுகத்தில் தங்களது கவிதைகள், எழுத்துக்கள், தங்களது திறமைகள், போட்டிகளில் பங்கு பெற்றிய
எல்லாம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் வாழ்த்தியது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. நன்றிகள். வணக்கம். வணக்கம். வணக்கம் தர்ஷினி அவர்களே, வாருங்கள். பாமுகத்தில் முற்றத்து மலர்களில் இன்று மலர்ந்து பெறும் மனம் வீசியது நித்யா அவர்களுடைய பக்கம். மிக சிறப்பு நித்யா, சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல கெட்டிக்காரி போல, கெட்டிக்காரின்னு ஒரு தடவை பேர். தொடருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது கிடைத்து சிறப்படைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முற்றத்து மலர்கள் சாந்தினி திரையரங்கன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் முழுமையாக கேட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. வணக்கம். நன்றி.